Hi friends, இது உங்கள் ஏஞ்சல்ஸ். நிலாச்சோரு நமக்கு சோறுதான் முக்கியம். மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸோட இமிடியேட் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோரு நமக்கு சோறு தான் முக்கியம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்ம ஸ்பெஷலான ரொம்ப ரொம்ப ஈஸியான எட் ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி. ஸோ மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மதுரையோட ரெசிபினா அது எந்த அளவுக்கு கலக்கலான ஒரு ரெசிபியாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த ரெசிபியை எப்படி சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நம்ம நல்ல ஃப்ரெஷ்ஷான பன் எடுத்துக்கலாம். இந்த பன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த மாதிரி சென்டரில் நம்ம ஸ்லிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் ஈவனாக 2 பாதியாக கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட் பன் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு இது இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 2 பீசஸ் ஆஃப் பன்லேயும் இந்த பட்டரை நிறைய அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஒரு பட்டர் பன் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 25 கிராம் பட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அடுத்த சைட் ஆஃப் அந்த பன்லேயும் பட்டர் நிறைய அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் ஒரு வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா தயவு செய்து இந்த தொட்டு கூட பார்த்துடாதீங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து இதில் தூவி விட்டுக்கிறேன். இந்த பன்னில் இன்னொரு பாதியிலையும் அதே போல் சர்க்கரை தூவிக்கிறேன். சர்க்கரை தூவிட்டு அது நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த பன்னை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பன்னோட உள் பக்கத்தில் நிறைய பட்டர் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பன்னோட வெளி பக்கத்துலேயும் நம்ம நிறைய பட்டர் அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 25 கிராம் அளவுக்கு நான் இதுக்கு பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுற்றி எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். சட்டுன்னு இந்த பன்னை நம்ம செஞ்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த பன்னை செய்கிறதே தவிர்த்துருங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ரிச் இன் கேலரிஸ். இப்போ வந்து நான் தோசைக்கல்லில் இந்த பன் வச்சு கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டேன். ஸோ இந்த பட்டர்லேயே இது நல்லா ஃப்ரை ஆகணும். 2 பக்கமும் நல்லா ஒரு ப்ரௌன் ஷேட் வரணும். இந்த மாதிரி இந்த பன்னை தோசை திருப்பி வச்சு இப்படி அமுத்தி அமுத்தி விட்டுக்கோங்க. ஸோ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா ஃப்ரை பண்ணும்போது தான் ஒரு மாதிரி கிறிஸ்பினஸ் கிடைக்கும், கலரும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி தெரியும். அண்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் இதை நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அண்ட் இதை அழுத்தி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ பன்னை நான் திருப்பி போட்டுறேன். இப்போ லேசாக தான் இந்த பக்கம் குக் ஆகிருக்கு. இப்படி திருப்பி விட்டு நம்ம குக் பண்ணும்போது இன்னும் சூப்பர் கிறிஸ்பியாக கிடைக்கும். அண்ட் வந்து கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சைடு வந்து குக் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ பட்டர் இருக்குது பாருங்கள். இது இந்த பட்டரில் லோ ஃப்ளேமில் நான் குக் பண்ணும்போது செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். பட் இன்சைடில் வந்து நிறைய பட்டர் இருக்கனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸ்க்கு கொடுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். பன்னோட மேல் பக்கம் செம்ம கிறிஸ்பியாக பர்ஃபெக்ட் கலரில் குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் தான் நம்ம அதை குக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பர்ஃபெக்ட் கலரில் இருக்கு. ஸோ
ஸோ நம்ம செம்ம ரிச்சான ரொம்ப டேஸ்டியான பட்டர் பன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் மேலே கொஞ்சமாக சர்க்கரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ கார்னிஷ்காக தான் நான் இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் மேலே சர்க்கரை தூவாமல் விட்டுடலாம். ஸோ ஃபைனலாக மேலே கொஞ்சமாக பட்டர், இந்த சுட இருக்க பன் மேலே லேசாக பட்டர் சேர்த்து நம்ம சுட சர்வ் பண்ணிட வேண்டியது தான். செம்ம சூப்பர்பான சூப்பர் ஈஸியான ரொம்ப டேஸ்டியான மதுரை ஸ்பெஷல் பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கு கொடுத்து அசத்துங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்க கேட்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸோட இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்கள் ஏஞ்சல்ஸ் நிலாச்சோறு, நமக்கு சோறு தான் முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்ட்.